நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 15 நாட்கள் என்பது 1/10/2024 முதல் 15/10/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள் படிப்படியாக காணக்கூடிய அற்புதம். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்றும் மாறும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பழைய நீண்ட நாட்களாக முடியாத ஒரு விஷயம் முடியக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு, கால், முட்டு வலி, பாதங்கள் கவனம். பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக புதன்கிழமையை செய்து கொள்வது மேஷத்துக்கு தேக ஆரோக்கியத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனக்கசப்பு தீரும். குடும்பத்தாருடன் தெய்வீக பயணங்கள், சுற்றுலா பயணங்கள், நண்பர்கள் செல்விடம் செல்வது, உறவினர்களிடம் செல்வது போன்ற விஷயங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். எல்லா விதத்திலும் ஒரு பதட்டம் படிப்படியாக குறையும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். சனியுடைய வக்ர அமைப்பு இருப்பதனால் கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி ஏற்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சோம்பலால் நிறைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கும். அப்புறமா பார்த்துக்கலான்னு கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக பார்த்துக்கலானே இருப்பீங்க. அதெல்லாம் டக்குன்னு உட்கார்ந்து முடிப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இந்த கணக்கு அந்த கணக்கெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி எல்லா வேலையும் செய்வீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா என்ன ஆச்சு, எல்லாத்துலேயும் இப்படி இருக்கீங்களேன்னு. ஏன்னா யாராவது உங்களுக்கு உதவி செய்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்களும் செய்ய மாட்டீங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் நீங்களே செய்து விரைவிலே செய்து முடித்து தொழிலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. தொழிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபீல்டில் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், வியாபார மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு மனபாரத்தை குறைக்கும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக தொற்று நோய் உபத்திரத்தில் கவனம். குடும்ப விஷயத்தில் கோபதாபம் கூடாது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் சிக்கல் ஏற்படுத்தும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் டக்குன்னு ஏற்படும். அது எதனால் நீங்களே கொஞ்சம் விளையாட்டாக பேசுவதனால் கூட ஏற்படலாம். எனவே குழந்தைகள் விஷயத்தில், சுபகாரிய விஷயத்திலோ, படிப்பு விஷயத்திலோ, வியாபார விஷயத்திலோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது முக்கியம். இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தரும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனம். பரம்பரை தொழிலில் அமைப்பில் இருந்தவர்களுக்கு அந்த தொழிலில் பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய பிராப்தம் ரிஷபத்துக்கு ஏற்படும். சுபகாரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ரிஷபத்துக்கு. பிள்ளைகள் விஷயமாகட்டும், துணை அல்லது துணைவியாராகட்டும், பெற்றோர் பெரியோராகட்டும், வண்டி வாகன மாற்றமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியமும் மட்டும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். அதனால் மனமகிழ்ச்சி ஏற்படும். வண்டி வாகனத்தில் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்க்கும். ஆக மொத்தத்தில் இந்த 15 நாட்களுக்கு பயணங்கள், அலைச்சல்கள் அதிகமாகினாலும் அதில் சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கவனம். செவ்வாய்க்கிழமையில் பெருமாள் வழிபாடு மன அழுத்தத்தை குறைக்கும். தேக ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். கண்டிப்பாக இரத்தத்தில் விஷயத்தில் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக கவனம். சாதாரண இரும்பல் கூட பல நாட்களுக்கு உங்களுக்கு வாட்டி வதைத்து விடும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும்.
வாகனங்கள் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிறதெல்லாம் ஏற்படும். சரியான மெக்கானிக்கிட்ட வந்து அவசரமாக பண்ணி கொடுன்னா இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. பொறுமையாக மெக்கானிக்கு நேரம் கொடுத்து நீங்கள் ஏதாவது மாற்று வண்டிகளை வைத்து கொள்வது நன்மை தரும். பொறுமையாக நிறைய வேலை இருக்கும். எத்தனை வருஷமாக வண்டி ஓடுது, ஆயிருந்தால் அதுக்கு அழுவும் இல்லை. அதே போல் புது வண்டி ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கங்க. அதே போல் வந்து மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபப்படாதீங்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்ரி போன்ற விஷயத்தில் இருந்தவர்கள் திடீர்னு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் கிடைக்கும். நல்லா விற்காத பொருளெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு பண வரவு ஏற்படும். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷத்தை தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். சிறிய வாக்குவாதங்கள் உறவு முறையில் வேண்டாம். அக்கம் பக்கம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட யாராவது ஏதாவது சொன்னால் கூட சரி சாரின்ட்டு கேட்டுப்போங்க. போய் தர்க்கம் பண்ணிவிட்டு மன வருத்தத்தையோ லீகலுக்கோ போலீஸ்க்கோ போய் நிற்காதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். எல்லா விஷயமும் ஜெயம். மன ரீதியாக நம்பிக்கை, பெரிய அளவுக்கு சந்தோஷம். புது முயற்சிகளில் இருந்த தடைகள் சிறிது காணப்படும். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். வேலைக்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கை தரும். முடிந்தால் பெருமாளுடன் குரு வழிபாடு, ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக இடது பக்க தேகாரோக்கியம், இதே பகுதி இடது பக்க இருக்கக்கூடிய உறுப்புகளில் சிறு பாதிப்புகள் கூட தேவையில்லாத பெரிய அளவுக்கு கஷ்டத்தை தரும். உடல் ரீதியாக அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களில் கடகம். ப்ரமோஷன் தடை நீங்கும். புது உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் தரும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். துணை அல்லது துணைவியார் இடத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய பிராப்தம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். அந்த பிராப்தம் அனுகூலத்தை தரும். நீங்கள் எந்த காரியத்திற்காக அந்த பயணங்களை மேற்கொள்கிறீர்களோ அந்த காரியம் வெற்றி ஏற்படும். புது படிப்புக்கு செல்லக்கூடிய பிராப்தம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படும். 7.5 சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த அமைப்பு உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தையும், ஒரு தொலைதூர பயணத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, இரும்பல் போன்ற விஷயம், பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கவர்கள் கவனம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பிரச்சனை தீரும். பயணங்கள் உத்வேகத்தை பெறும். உள்ளூர், தொலைதூரம், கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிறு சிறு பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் ரீதியாக அற்புதமான ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஜெயம். தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய உங்கள் அமைப்பு. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் தீரும். புது உத்தியோக மாற்றமோ, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளோ தீரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த ஏழ்ரை தீரும். மனமிட்டு பேசுவதும் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதும் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆப்பரச்சுனிட்டியை கொடுக்கும். உத்தியோகத்தை ஸ்டடி பண்ணி கொண்டாலே நிம்மதியான தூக்கம் வரும். எதற்கு இவ்வளோ ஈகோ, எதற்கு இவ்வளோ கோபம் என்பதை மட்டும் சிம்மராசிக்காரர்கள் சிந்தித்து வைப்பது நன்மை. எல்லாம் தெரிந்தாலும் ஏதோ நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் போல், மற்றவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிறதை போலெல்லாம் யோசிக்காது. தத்துவத்தை அதிகமாக யோசிக்கக்கூடிய, பேசக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அந்த தத்துவத்திற்கு உண்டான அர்த்தத்தை கடைபிடிக்காமல் இருப்பது தான் இத்தனை வேதைகளுக்கும் உண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பெற்றோர் பெரியோரால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி.
கன்னியா ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட, லிவர், யூரின் ட்ராக்கில் ஏதாவது சிறு உபத்திரம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கும் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஜெயத்தையும் அனுகூலத்தை தரும். அதேபோல் சிவாலயத்தில் நல்லெண்ணெய் கொடுப்பது ஏற்றத்தை தரும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டுவடம், ஜாயிண்ட் பெயின்ஸ் போன்ற, மன அழுத்தம் போன்ற விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் நீங்களாகவே குழப்பிக் கொள்வீர்கள். பெரிய அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்வீர்கள். வேண்டாம், பொறுமையாக இருங்கள். எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் வாக்குவாதத்தால் எல்லோரையும் எதிரிகளையெல்லாம் ஒன்று இணைப்பதற்கு நீங்களாகவே ரெட் கார்பெட் போடுவீர்கள். பிறகு வருத்தப்படுவீர்கள். தாயார், தந்தையார், இரத்தபந்த உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள் ஏதாவது நல்லது சொன்னாலும் அவர்களை கடித்து கொதறுவீர்கள். எதற்காக என்று உங்களுக்கும் தெரியாது. குடும்பத்தில் ஏற்கனவே நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் பெரிய இடைவெளிகள் காணப்படும். பிள்ளைகளெல்லாம் பதட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து ஒரு கதவை மூடிவிட்டு நல்ல தெய்வீக பாடலோ அல்லது ஏதாவது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இசையமைப்பாளர் பாடலோ போட்டு ஒரு பேப்பர் நோட்டை வைத்து பொறுமையாக எழுதி எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், யாரிடத்தெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு அட்டவணைப்படுத்தி புதுசாக மாற்றத்தை தருவது நன்மை. இல்லை என்றால் உங்களுக்கு குடும்பத்தையோ தொழிலையோ அது கண்டிப்பாக கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த 15 நாட்களுக்கு கவனம். 15 நாட்களுக்கு 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. துலா ராசிக்காரர்களுக்கு சுபவிரயம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகள். கடன் அமைப்பு ஏற்றாலும் அதில் சந்தோஷமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலம். வியாபாரத்தில் அதிகமான நம்பிக்கையும் அதிகமான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு உதவிகள் செய்வதற்கும் அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதும் மனதில் சந்தோஷம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம் அனுகூலம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். வேலைக்கிழமையில் குரு வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சகல விதத்தில் நன்மை. ராகுவின் சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் ஜெயத்தை ஏற்படுத்தும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயத்தை பெறுவீர்கள். கடல் கடந்த அமைப்பு அனுகூலத்தை தரும். மன அழுத்தம், சிறிது ஸ்கின் அலர்ஜி, கால் பகுதிகளில் கவனம். மற்றபடி உடற்பயிற்சி அதிகமாக, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதிகமாக செய்யக்கூடிய துளாராசிக்காரர்கள் வெற்றியினுடைய பாகத்திற்கு அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். திடீரென்று பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் பாஸ்போர்ட், விசா, எக்ஸ்டென்ஷன் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அடிக்கடிக்கு பார்த்து கொள்ளக்கூடியது துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் அதீத ஏற்றம் பெறுவதும் புது தொழில் மாற்றத்திற்கு தயாராகி கொள்வதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். லாபம், சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, சுபவிரய பிராப்தம். டக்கென்று நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் தடைப்பட்டிருந்த அனைத்து சுபகாரியங்களும் ஜெயத்தை ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக பெருமாள் தாயார் வழிபாடு, தெய்வ வழிபாடு பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனக்குழப்பத்திற்கும் அசிடிட்டிக்கும், காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு போன்ற நோய் உபத்திரத்துக்கும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தைரியம் ஏற்படும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வதற்கு உண்டான பிராப்தம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல், படிப்பில் காணப்பட்டிருந்த சிக்கல், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலை பொறுமையாக இருந்து படிப்படியாக தீர்க்கக்கூடிய அமைப்பு மனதில் சந்தோஷத்தை தரும். தொழில் ரீதியாக இன்க்ரிமெண்ட், பவர்ஃபுல்லாக ஒரு பொசிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், அரசியலில் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். அரசியலில் நீங்கள் எந்த லெவலுக்கு இருக்கிறீர்களோ அந்த லெவலிலிருந்து மாறி நல்ல லெவலுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அதற்குண்டான கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியருடைய பிரச்சனையை ஈடுபடாமல் இருப்பதும், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பதும் நன்மையான சூழ்நிலையும்
சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முதலீடுகள் கிடைக்கும். பழைய கடன்களிலிருந்து பைசலாவும் புதிய கூட்டாளிகள் கிடைப்பது மனதிற்கு தெளிவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு மனதிற்கு நிம்மதி, சந்தோஷம், தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. வக்கர சனியால் தொண்டை பகுதி, பற்கள் பகுதி சளி தொந்தரவு கவனம். வார்த்தைகளில் கோபம் வேண்டாம். குடும்பத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிறுத்தும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் அதிக மேன்மை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தனுசுக்கு ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷம். குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக ஏதாவது பிரிவுகள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும். தொழிலில் காணப்படக்கூடிய சிக்கல் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அற்புதமாக பெறுவீர்கள். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். குடும்பத்தில் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான ஆச்சரியம் ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருப்படும். வெளியிடமும் உத்தியோகமோ தொழிலோ எந்த இடத்திலும் வார்த்தைகளில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். சனியின் தாக்கம் வக்கர சனி பாதிப்பு இருப்பதனால் முதுகு வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்தையும் அலட்சியப்படுத்துவது சிக்கலாகிவிடும். பயணங்கள் சமயத்தில் மாஸ்கை அணிந்து கொள்வது நன்மை தரும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட டக்குன்ற பயணங்கள் சந்தோஷத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மேலதிகாரிகள் முழு பொறுப்பை கொடுப்பார்கள். அதனால் டயர்டாகும், மன வருத்தம் ஏற்படும். ஆனாலும் உழைப்பதில் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். புதிய ரிஸ்க் எடுத்து தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சாதனை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வாகனங்களில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் அந்த வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படும். எனவே வண்டி வாகனத்தில் அதீத கவனம். ஃபோனை எந்த நேரத்திலும் நோண்டி கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதற்காக வேதனையோ அதற்காக மன வருத்தத்தையோ படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய பாதங்களில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பார்த்து கொள்வது முக்கியம். நடைப்பயிற்சி சமயத்தில், உடற்பயிற்சி சமயத்தில் அதிக கவனத்துடன் செயல்பாட்டுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். கண்டிப்பாக சோம்பல் அதிகமாக இருக்கும். சுருண்டு படுத்து கொண்டே இருக்க தோணும். இல்லை என்றால் இந்த சோஃபாயில் ஒரு காஃபி சாப்பிட தோணும், அந்த சோஃபாயில் போய் ஒரு டீ சாப்பிட தோணும். ஃபோனை பார்த்ததே பார்த்து கொண்டிருப்பீர்கள். வராத மெசேஜுகளுக்கு வருதா என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த அடிக்ஷனிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்து விடுங்கள். நண்பர்களுடன் இருப்பதே சந்தோஷம் என்று நினைக்கும். உத்தியோகத்தை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ சிறு சிறு கவலைகள் இருந்தாலும் அதை மறுப்பதற்கு கூடா நண்பர்களால் கேடு விளையும் என்பது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமையில் கடன் அமைப்பு தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்வலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட உபத்திரம், தேவையில்லாத யாரையோ எதையோ நினைத்து பதட்டம் ஆவதெல்லாம் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். வாகனத்தில் திடீரென்று தேவையில்லாத சிக்கல், ஃபைன் கட்டக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் உபத்திரங்கள் காணப்படும். விட்டு கொடுத்து போகிறது நன்மை. அனுமனை வழிபாடு செய்வது திங்கட்கிழமையில் சந்தோஷம். திங்கட்கிழமையில் பெருமாள் தாயாருடன் இல்லாமல் அனுமனியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான்.
கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது கும்பத்திற்கு மிக முக்கியம். கும்பத்திற்கு கண்டிப்பாக அண்டை அயலார் வீடு, உறவினர் வீடு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வெள்ளை கொடி காட்டிவிட்டு போய்விடுவது நன்மை தரும். வீணாக தர்க்கம் செய்துவிட்டு அவப்பெயரை ஏற்படுத்தி வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கோபதாப வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த மன அழுத்தத்தை படிப்படியாக நீக்கி கொள்வது முக்கியம். கண்டிப்பாக நேரம் தவறி உத்தியோகத்துக்கு போவதோ, வியாபாரத்துக்கு போவதோ, படிப்புக்கு போவதோ சிக்கலை ஏற்படுத்தும். சோம்பலால் குளிக்கிறதே முடியாது. எனவே காலையில் எழுந்தவுடனே குளித்து விட்டு பல்லு விளக்கிறதெல்லாம் நன்மை தரும். குளித்து விட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சனியின் தாக்கம், வக்கர சனியால் இருக்கக்கூடிய மனசோர்வு, உள்ள சோர்வெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். மனதில் தெளிவு, பழைய கடன்கள் பைசல், மன அழுத்தம் வேண்டாம். மன அழுத்தம் ஏற்படுவதற்கு உணவு ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு, கழிவு பாதையில் உபத்திரம், இதை மட்டும் சரி செய்து கொண்டால் டக்கென்று அனுகூலம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் உறவினர்களாலோ, நண்பர்களாலோ, அந்நியர்களாலோ ஏற்படலாம். சோஷியல் மீடியாவிலிருந்து இந்த 15 நாட்கள் விலகி நிற்பது குடும்பத்தில் நிம்மதி தரும். ஃபோன்களில் தேவையில்லாத குழப்பத்துக்கோ, தெரியாத ஃபோனை அட்டன் செய்வதோ தவிர்த்து கொள்வது நன்மை தரும். பணவரவுக்கு உண்டான அமைப்பு. பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். லாபம், சந்தோஷம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, வண்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஷேர் போன்ற விஷயத்தில் டக்கென்று முதலீடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் வெற்றி ஏற்படும். அந்த வெற்றி மனதில் பெரிய பாரத்தையும் சந்தோஷத்தையும், பாரத்தை குறைத்து சந்தோஷத்தை அதிகரிக்கும். அதேபோல் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு டக்கென்று அனுகூலம் தரும். ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் புரட்டாசி முடிகின்ற வரையில் கண்டிப்பாக, புரட்டாசி இல்லாமல் அடுத்த வருடம் மே மாதம் முடிகின்ற வரையில் கோளர் பதிகித்து தினமும் ஒரு முறை கேட்க குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தவிர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த ராகு கேது இருப்பதனால் குழப்பங்கள் காணப்படும், மனசோர்வு காணப்படும், ஒரு பதட்டம் காணப்படும். அந்த அமைப்பு நீங்குவதற்கு நரசிம்மர் காயத்ரியும் விநாயகர் காயத்ரியும் கேட்டுக்கொண்டே இருப்பது விசேஷம். இந்த 15 நாட்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் மே மாதம், சித்திரை மாதம் முடிகின்ற வரையில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். இதுவரை 1/10/2024 முதல் 15/10/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு உண்டான எளிய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.